லாஸ்ட் 10 வருஷமா அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கியிருந்தா கோல்டு அடுத்த அக்ஷய திருதிக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ட் நான் கொடுக்குறேன். இந்த 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன். தங்கத்தை வாங்கினா நல்லது அப்படின்னா தங்கத்தை எதுக்கு விற்கிறாங்க? வாங்குறது நல்லதுன்னா விற்கிறது கெடுதலா இல்லையா? பணக்காரர்கிட்ட தங்கம் இருக்கும், நிறைய தங்கம் இருக்கும். ஆனா தங்கம் அதிகமா வச்சிருக்கிறவங்க பணக்காரங்க. பாருங்க, தங்கத்தை வச்சிருக்கிறவங்க யாருமே பணக்காரன்னு ஆகல. தங்கத்தை விற்கிறவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி இந்த நல்ல நாள் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு வாங்கியே கொடுப்பாரு, அல்லது நீங்க வாங்கியே கொடுக்க மாட்டாரு அப்படின்னா நீங்க வாங்கிங்க, அது தப்பு கிடையாது. ஆனா பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் சார். தங்கத்தை கலந்த நிறைய விஷயம் ஆன்மீகமாகவும் இருக்குது, இமோஷனல் கோஷன்ட்டாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க அம்மா, தங்கச்சி, பெண்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அக்ஷய திருதியில் வந்துட்டு வெள்ளையான பொருட்கள் வாங்கணுன்ற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இப்போ தங்கத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், தங்கம் வாங்கியே ஆகணும். செய்கூலியில் எவ்வளோ ஆஃபர், சேதாரத்தில் எவ்வளோ ஆஃபர்னு அந்த ஃபுல் கோல்டு மார்க்கெட்டே வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. முன்னாடி அக்ஷய திருதின்றது ஒரு நாள் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள்லாம் வச்சு செலிப்ரேட் பண்றாங்க. இது அக்ஷய திருதியை வாரம்னு செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து உண்மையிலேயே அக்ஷய திருதின்ற இதுல வாங்கினா தங்கம் சேரும்ன்றதுதான் இதுக்கான ஒரு இதுவா, இல்ல அக்ஷய திருதியை வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா? என்னுடைய பார்வையில் 100% பியூர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து சென்னையில் வந்து ஒரு 29 இயர்ஸாக இருக்கேன். ஓகேங்களா? அப்போ வந்து 29 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அக்ஷய திருதியெல்லாம் கிடையாது. ப்ராபப்ளி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அக்ஷய திருதியெல்லாம் இது பண்ணுது. இது வந்து என்னென்னா ஜுவல்லர் அவங்க வந்து ஓகே, அதாவது ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் அக்ஷய திருதி அது உண்மையா பொய்யாங்கிறது கிடையாது, ஏதோ இது ஒரு சாக்கை வச்சு நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, இதை ஏன் நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னா இல்லை. இப்போ என்ன ஆச்சு, அந்த பர்டிகுலர் டே நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா இன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகம்னா இன்னைக்கு தான் போகணும், அல்லது இன்னைக்கு ஏதாவது ஒரு டேனா இன்னைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு ப்ரிஃபர் டு கோ டு த பர்டிகுலர் பிளேஸ். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக தெர் வில் பி மோர் ரஷ். எனி கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா அது வைகுண்ட ஏகாதசின்னு பார்த்துருப்பேன். வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவிலில் வந்து பார்த்தோன்னா சொர்க்க வாசல்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்னதுன்னா நார்மலாக அந்த பெருமாள் கோவிலுக்கு யாருமே போக மாட்டாங்க, அதாவது ரொம்ப கம்மியான மக்கள் போவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த ஊரே திரண்டு அந்த கோவிலுக்கு போகும். அப்ப அந்த ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் ஓகே, இதெல்லாம் பிலீஃப். ஐ எம் நாட் கொஸ்டினிங் தேர் பிலீஃப். அதை வந்து அவங்க இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த டேல தான் இருந்ததுன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரே நாள்ல எல்லாரும் வாங்க முடியாதுங்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க முன்னாடியே பணத்தை கொடுத்துருங்க. ஓகேங்களா? எப்படி வந்து சினிமா டிக்கெட் வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடி புக் பண்றது, நீங்க புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு அந்த டேட்ல ஒன்னா முடிஞ்சா நீங்க வந்து வாங்கிங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் வந்து வி ஆர் லிவிங் ஒரு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அவங்க போய் அதை வந்து ஈஸியா கொடுத்துட்டு போயிருந்துருவாங்க. டெலிவரி பண்றதுக்குலாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அதை வாங்கி அன்னைக்கு வந்து டெலிவரி ஆனாலும் ஓகே. இது வந்து ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், இதுல நீங்க காமிங்க வியூவர்ஸ்க்கு. லாஸ்ட் 10 வருஷமா அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கியிருந்தா கோல்டு அடுத்த அக்ஷய திருதிக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ட் நான் கொடுக்குறேன். லாஸ்ட் 10 இயர்ஸ். இந்த 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன். புரியுதுங்களா? அதாவது இந்த அக்ஷய திருதிக்கு வாங்குற கோல்டு அடுத்த வருஷம் 5000 இல்ல. அது மாதிரி 3 இயர்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ராவா. அதாவது மொத்தமா 7% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாக்கி எல்லாம் ஒரு 10, 15, இப்ப லாஸ்ட் இயர் 20 கொடுத்துருக்கு. அந்த கோவிட் போது மட்டும் 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாருமே உள்ள இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு பார்ட். இன்னொன்னு பாருங்க, இப்ப தங்கத்தை வாங்கினா நல்லது அப்படின்னா தங்கத்தை எதுக்கு விற்கிறாங்க? இப்ப ஜுவல்லரியில இருக்கிறவங்க எல்லாம் விற்கணும் இல்லையா? வித்தாதான் லாபம். அவங்க வித்தாதான் நம்ம வாங்க முடியும். அப்ப வாங்குறது நல்லதுன்னா விற்கிறது கெடுதலா இல்லையா?
எடுதல இல்லையா? அது அவங்களோட வியாபாரம் இல்லையா சார்? வியாபாரம். ஓகே, அது வியாபாரம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, அப்ப அவங்க விற்கிறாங்க. இந்த 2 இதுல வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்ப பரவலா தங்கம் வாங்கினவங்க யாராவது இல்ல, வெரி ஃபியூ பீப்புள் ஆர் செல்லிங் கோல்டு. அவங்களுடைய தேவைக்காக தங்கத்தை வாங்கினவங்க, நான் வந்து ஒரு கன்சியூமரா தங்கத்தை வாங்குறேன், எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக வந்து நகையை நான் விற்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப 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 கம்மியான பேர். நம்மளோட லாஸ்ட் அசார்ட்டே அதுதான், தங்கத்தை விற்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதையும் கூடுமான வரை நம்ம அடகு வச்சு அதை வந்து மீட்கணும்னு பார்ப்பாங்களே ஒழிய, அந்த தங்கத்தை வித்து அவங்களுடைய தேவை, ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப நம்ம சொல்றது என்ன, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நான் வந்து எப்ப வேணாலும் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறதா இடத்துல சார். லட்சுமி வந்து அப்ப இது மாதிரி இருக்கிறதுனால இது உங்கள்கிட்டயே இருக்கு. தங்கத்தை வாங்கினவங்க எத்தனை பேர் பணக்காரங்களா இருக்காங்க? நீங்க வந்து சொல்லுங்க. நாட்டுல வந்து பணக்காரங்கள்லாம் நிறைய, இவர் பார்த்தா இந்த பிசினஸ் பண்ணாரு, இவர் பணக்காரர், இந்த பிசினஸ் பண்ணிருக்காரு, அவர் பணக்காரர், அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஷோ மீ 1%. இவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, இவர் வந்து பெரிய பணக்காரர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதாவது பணக்காரர்கிட்ட தங்கம் இருக்கும், நிறைய தங்கம் இருக்கும், ஆனா தங்கம் அதிகமா வச்சிருக்கிறவங்க பணக்காரங்க இல்லை. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப பிசினஸ் மேன், அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜுவல்லரி வந்து அவங்க விற்கணும், அது அவங்க பிசினஸ் சொன்னீங்க இல்லையா? அப்ப பிசினஸ் அவங்க விற்கிறதுனால பாருங்க, தங்கத்தை வச்சிருக்கிறவங்க யாருமே பணக்காரன்னு ஆகல, தங்கத்தை விற்கிறவங்க பணக்காரன். நீங்க பாருங்க, எந்த ஒரு ஊர்லயும் யாராவது ஒரே ஒரு ஜுவல்லரி ஷாப் மட்டும் வச்சிருக்காங்களா? இல்ல, நிறைய ஜுவல்லரி ஷாப். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜுவல்லரி இட் இஸ் லிஸ்டட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அப்படின்னா அக்ராஸ் இந்தியா அவங்க வந்து தே ஆர் செல்லிங் கோல்டு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 கடை இருந்ததுன்னா நாளைக்கு 150 கடை, 200 கடை, 300 கடைன்னு அவங்க தான் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. நீங்க வந்து நீங்க அந்த நகையை வச்சுட்டு நீங்க எந்த இதுல நீங்க க்ரோ ஆயிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே சார், இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கள் வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி இந்த நல்ல நாள் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு வாங்கியே கொடுப்பாரு, அல்லது எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டாரு அப்படின்னா நீங்கள் வாங்கிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அன்னைக்கு நகை வாங்கினாதான், தங்கத்தில் வாங்கினாதான் நம்மளுடைய தங்கத்துடைய விலை ஜாஸ்தியாகும், என்னுடைய லைஃப் பெட்டர் ஆகும் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெருசாக நம்மளால அதை கன்சிடர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இல்லை. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.